ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலும்பிச்சை பழம் நம்ம கையில் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா க்ளீனிங் வேலையும் நொடியில் முடிச்சுக்கலாம். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நிறைய டிப்ஸு இந்த ஒரு எலும்பிச்சை பழம் வச்சு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். லெமன் நமக்கு அவ்வளோ நல்லதுங்க, ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் க்ளீனிங்குக்கெல்லாம். உங்களுக்கே தெரியும், நம்ம டாய்லெட்டு எப்போவுமே எவ்வளோ தான் நம்ம கழுவி வாஷ் பண்ணாலுமே ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இனி மாதம் முழுவதும் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி உங்கள் டாய்லெட்டு பாத்ரூமு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். அது இந்தியன் க்ளோசெட்டாக இருந்தாலும் வெஸ்டர்ன் டைப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு லெமன் இருந்தால் போதும், மாதம் முழுவதும் உங்கள் டாய்லெட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ ஒரு லெமன் கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சது தாங்க நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். அதோடவே நமக்கு தேவையானது வாஷிங் சோப் தாங்க. அதை நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிரேட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கையில் வாஷிங் சோப் இல்லை அப்படின்னா நீங்கள் சோப்பு தூள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வாஷிங் சோப் கிரேட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாதம் முழுவதும் உங்கள் டாய்லெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மனமாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் போதும். லெமன் ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ அதோட ஜூஸ் எல்லாம் நல்லபடியாக நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது வரும். அதுக்காக வேண்டிதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு லெமன் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், மாதம் முழுவதும் கை தொடாமலே நம்மளோடது டாய்லெட் கிளீனிங்க்கு அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மளோடது லெமன் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது ஒரு மாஸ்க்கு தான். இந்த மாதிரி தின்னான மாஸ்க் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா தின்னான காட்டன் துணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மாஸ்க் இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. அதோட மேல் பகுதி நம்ம இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி உள்ள தின்னான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். எல்லோருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு லெமன் மிக்ஸை நம்ம போட்டு கொடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு அது பயன்படுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த தின்னான பகுதி இருக்கிறதுனாலேயே மாஸ்க்குக்கு நம்ம அதை ஃப்ளஷ் பண்ணும்போது கரெக்டாக அந்த லெமனோட ஜூஸும் அதை மாதிரி நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அந்த மாஸ்க்குள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸை நல்லபடியாக இந்த மாதிரி டைட்டாக ஒன்று கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு மாஸ்க்கு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், அதுவும் கை தொடாமல் நம்மளோட டாய்லெட் கிளீனிங்க்கு அப்படின்றது பார்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட மாஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. லெமன் சேர்த்த மிக்ஸு உள்ளே போட்டு நம்மளோட மாஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு டாய்லெட்டில் நம்மளோட ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே தான் நம்ம இந்த ஒரு மாஸ்க்கு இந்த மாதிரி வச்சு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டைம் நம்ம ஃப்ளஷ் பண்ணும் போதும் நம்மளோட டாய்லெட்டு நல்லா பளிச்சுன்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும், மஞ்சக்கரை இல்லாமல் டாய்லெட்டில் பேட் ஸ்மெல் இல்லாமல் கை தொடாமல் எப்போவுமே நல்லா பலான்னு இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். இப்போ வெக்கேஷன் எல்லாம் வர போகிறதுனாலே இந்த மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சு வச்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீ நம்மளோடத அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு 1/2 லெமன் தாங்க எடுத்திருக்கேன். அதை புழிஞ்சு நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கிடச்சிருக்கு. இதோடவே நம்ம இப்போ சேர்த்து கொடுக்க போகிறது வாஸ்லைன் தாங்க. அந்த வாஸ்லைன் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஒரு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான், இப்போ நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கு, ஸ்கின் டேன் ஆகிறது. மெயினாக நம்மளோட கை கால் முட்டி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாம் மாற்றுறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு மிக்ஸு மட்டும் போதுங்க. இப்போ வேஸ்லைனும் இந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்த அந்த லெமனும் லைட்டாக ஒன்று சூட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக அந்த லெமன் ஜூஸோடவே நம்மளோட வேஸ்லைனும் மிக்ஸ் ஆயிரும். இந்த ஒரு மிக்ஸை நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி கை காலில் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் என்ன டேன் இருந்தாலும், வெயில் பட்ட டேன் இருந்தாலும், கலர் சேஞ்சஸ் இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக ஈவன் டோன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கடையில் காஸ்ட்லியாக நீங்கள் க்ரீம் எல்லாம் வாங்கி அப்ளை பண்ணுறதுக்கு வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ஒன்று நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். இவ்வளோ தான் பாருங்கள். லெமன் ஜூஸ் கூட நம்மளோட வேஸ்லைன் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஒன்று சூட் பண்ணி எடுத்தாலே அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க. இப்போது இந்த ஒரு மிக்ஸு மட்டும் போதும். நல்லபடியாக உங்களோட கை காலில், எஸ்பெஷலி நம்ம கையில் இருக்கிற முட்டி பகுதியில், விரலில் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த ஜாயிண்ட் பகுதியிலெல்லாம் கருப்பாக ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கலர் எல்லாம் ஈவன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் டெய்லி
படுக்கிறதுக்கு முன்னாடி கை காலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு விளக்கு தான் எடுத்திருக்கேன். விளக்குன்னு நான் ஒரு அரை லெமன் தாங்க புழிஞ்சு சேர்த்துட்டு இருக்கிறேன். லெமனோட அந்த ஒரு ஸ்மெல்லு நம்ம வீட்டில் எவ்வளோ தான் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை இருந்தாலும் இல்லாமல் பண்ணிடுங்க. அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டில் கொண்டு வர்றதுக்கும் லெமனோட ஸ்மெல்லு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிட்டு இருக்கிறேன். உங்கள் கையில் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ நமக்கு தேவையானது கற்பூரம் தாங்க. நான் இங்கே சின்ன கற்பூரம் அப்படின்றதுனால 2 கற்பூரம் லெமன் ஜூஸ் கூட இந்த மாதிரி போட்டு விடுறேன். இப்போ நாம் இந்த ஒரு கற்பூரம் பற்ற வச்சிட்டோன்னா அதிலிருந்து வர அந்த ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு, இந்த மாதிரி ஒரு கற்பூரம் நீங்கள் உங்கள் வீட்டில் பற்ற வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ தான் நெகட்டிவிட்டி உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் நொட்டியில் காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஃப்ரூட் சீசன் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பொடிங்க தொல்லை நம்ம வீட்டில் இருக்கும். கொசு தொல்லை பொடிங்க தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு விளக்கம் மட்டும் போதுங்க. சாயந்தரம் பற்ற வச்சு பாருங்கள். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இதை பற்ற வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் மிஞ்சாது. பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு அரை லெமன் தாங்க எடுத்திருக்கேன். அந்த லெமனுக்கு மேலே நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைந்த அளவில் கல்லுப்பு பொடிச்சது தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஒரு லெமனும் கல்லுப்பும் சேர்த்து நம்ம இதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம டாய்லெட்டில் இந்த மாதிரி இருக்கிற பைப்பில் எல்லாம் நல்ல துருக்கரை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி துருக்கரை எல்லாம் எவ்வளோ தான் நம்ம கழுவி வாஷ் பண்ணாலும் அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் அது மாதிரி அந்த உப்பு கரை துருக்கரை எல்லாம் மறுபடியும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பாலிஷாக பலான்னு உப்பு கரை அந்த துரும்பு கரையெல்லாம் போகிறதுக்காக வேண்டிட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம பைப்பில் இந்த மாதிரி துரும்பு கரையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டும் லெமன் ஜூஸ், அதாவது லெமனில் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நீங்கள் நல்லா ஒன்று இந்த மாதிரி டேப்பு பைப்பெல்லாம் நீங்கள் தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா உப்பு கரை அதுக்கப்புறமேட்டு துரும்பு கரை எதுவாக இருந்தாலும் கண்ணில் படாதுங்க. அந்த அளவுக்கு மாதம் முழுவதும் உங்களோட டேப்பு நல்லா பலான்னு இருக்கும். மாதத்தில் ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டிங்கனாலே உங்களோட டாய்லெட் எல்லாம் நல்லா பலான்னு இருக்குங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிப்புங்க. ஒரு டைம் லெமன் இந்த மாதிரி பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு துரும்புக்கரை இல்லாமல் உங்களோட டேப்பை மெயின்டைன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது போலவே நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற நம்மளோட டாய்லெட் மக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் ரொம்ப காலம் நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அந்த உப்பு கரையெல்லாம் பட்டு அந்த பக்கெட்டோட கலரே மாறிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மாதம் ஒரு முறையாவது லெமன் ஜூஸ் நல்லா இந்த மாதிரி ஒன்று புழிஞ்சு விட்டுட்டு, அது பழைய லெமனாக இருந்தாலும் இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷான லெமனே வேணும்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கேடான லெமன் தாங்க. அதை அப்படியே போட்டுவிட்டு அந்த ஜூஸ் போட்டு அந்த தொண்டும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சதும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாங்க. எவ்வளோ உப்புக்கரை மண்ணுக்கரை இருந்தாலும் நல்லபடியாக சோப்பு தூள் ஸ்க்ரப்பர் எதுவுமே இல்லாமல் பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனாலேயே நம்மளோட பக்கெட்டும் நல்லா புதுசாக நமக்கு மெயின்டைன் பண்ண முடியும். மாதம் ஒரு முறை இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் பொடி உப்பு போட்டு நம்ம டாய்லெட்டில் இருக்கிற இந்த மாதிரி பக்கெட்ஸு சின்ன பக்கெட்ஸு மக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா பலான்னு நம்மளோட டாய்லெட்டு பாத்ரூம் அது மாதிரி பக்கெட்டு மக்கெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே இன்றைக்கி நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட பக்கெட்டு நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.